காதல் காதல்னா என்னங்க? இங்க நிறைய பேர் காதலை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தங்களை பார்த்த உடனே வருதா அது காதலா? இல்ல. ஒருத்தங்களை பார்த்து பேசணுமா அது காதலா? இல்ல. ஆனா எதுதான் காதல் அப்படின்றது நம்மளை கேட்க வைக்கிறது இல்ல. இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, லவ் அப்படின்றது. ஆனா அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருது. நிறைய பேரால அந்த கடைசியா வரைக்கும் அந்த லவ் கொண்டு போக முடியல. ஏன்? நம்ம எதையுமே ஸ்டார்டிங்ல யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு தைரியத்துல பண்ணிடுறோம். ஆனா அது ஃபினிஷிங்ல எப்படி போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொன்னா, இந்த மாதிரி நான் கமிட்டட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா. இப்போ இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி. அப்ப நான் அவனுக்கு கேட்ட ஒரே விஷயம், டேய் நீ இந்த லவ்வை கரெக்டாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறியா? கடைசி வரைக்கும் வீட்டில் யார்கிட்டையுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறியா? உன்னால் யார்கிட்டையுமே அழுக வர வச்சிடாத. அது உன்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை உடஞ்ச கண்ணாடியை யாராலையும் திருப்பி ஒட்ட வைக்க முடியாதுல்ல. அதை தான் அவங்ககிட்ட சொன்னேன். அவனும் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனால் இங்கே அதே மாதிரி பல ரிலேஷன்ஷிப் நடக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, கொஞ்ச நாளில் உடஞ்சிடுது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு பாருங்கள். இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஒரு சில பேர் அஃபெக்ஷன் அதிகமாக வைக்கிறது இல்லை. ஆனால் லவ் அப்படின்றதுல அஃபெக்ஷன் வச்சாதான் அது லவ்வே. அந்த மாதிரி பல பேருக்கு பிரேக்கப் ஆகுது. அவங்க உடஞ்சி உட்காரும் போது அது எவ்வளோ வலி தரும் தெரியுமா? நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணுறதே இல்லை. ஒருத்தங்களுக்கு லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை நீங்கள் தரணும், வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்களா, அவங்கள விட்டுட்டு உடனே போயிடுறது, அடுத்த லவ் போய் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப பேடான ஒஸ்டஸ்ட் கேரக்டர். ஒருத்தங்க உங்களை விட்டு போனாலும் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒருத்தங்க உங்களை விட்டு போயிட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு நம்பணும். அப்போ தான் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும். இன்னும் வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க இல்லாதக்குமே ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த வெயிட் பண்ணுறதும் பிரோஜனமான ஒரு வெயிட்டாக இருக்கணும். சும்மா ஏனத்தானு பண்ணால் பிரயோஜனமே இருக்காது. எனிவே, உங்களுடைய லவ்வை நீங்கள் சரியாக பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா, லவ் இஸ் நாட் ஃபன், இட்ஸ் அ என்டையர் லைஃப். பாய்.